வணக்க மக்களே. உலர் திராட்சையும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும் நம்மள பல பேர் ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது உலர் பழங்களை வேண்டி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி வேண்டி விரும்பி சாப்பிடக்கூடிய உலர் பழங்களில் ஒன்று தான் இந்த உலர் திராட்சையும். இந்த மாதிரி நீங்கள் இந்த உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை இது கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலர் திராட்சையில் பல வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்து இருக்குது. இது கூட இரும்பு சத்து மற்றும் விட்டமின்கள் போன்ற ஏராளமான சத்துக்கள் இருக்குது. ஆகியால் உலர் திராட்சை சாப்பிடுவது நம்முடைய உடலுக்கு மிகவும் நல்லது. ஆனால் இந்த உலர் திராட்சையை அதிகமாக நீங்கள் உட்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த பதிவில் உலர் திராட்சை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றியும் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை உலர் திராட்சைகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி வாங்க விரிவாக பார்த்துடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய பிபி பிளட் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, ரத்த அழுத்தத்தை நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உலர் திராட்சைகளை எடுத்துக்கலாம். உலர் திராட்சை சாப்பிட்றதால உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், உங்களுடைய ஹை பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் விடுபட்டுறலாம். இந்த உலர் திராட்சை வயிற்றில் நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய உடலில் பொட்டாசியம் மற்றும் நார்சத்துடைய அளவை அதிகரிக்கும். ஸோ வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பொட்டாசியம் நார்சத்து கிடைக்கிறதால இந்த பொட்டாசியம் நார்சத்தில் என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய பிபி பிளட் ப்ரெஷர் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வைக்கும். ஸோ அதை கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். வாய் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த உலர் திராட்சையை எடுத்துக்கலாம். உலர் திராட்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை உங்களுக்கு அகற்றும். ஸோ நீங்கள் வந்து இந்த உலர் திராட்சை எடுத்துக்கும் போது இது உங்களுடைய பற்களினுடைய தூய்மை மற்றும் பற்களினுடைய அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துகிறது. ஊற வைத்த திராட்சையை நீங்கள் இந்த மாதிரி ஊற வைத்த உலர் திராட்சையை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டீங்க மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க, உணவு நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. உங்களுக்கு ரத்த பற்றாக்குறை இருக்கா? ரத்த பற்றாக்குறை இனிமேல் இருக்கவே இருக்காது. நீங்கள் இந்த உலர் திராட்சையை சாப்பிடும்போது உலர் திராட்சையை நீங்கள் சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ரத்த சோகை அனிமியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த நோய்கள்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஹீமோகுளோபின் குறைபாடு தான் நம்ம ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஊற வைத்த உலர் திராட்சையை சாப்பிடலாம். இல்லைன்னா அப்படியே நீங்கள் உலர் திராட்சையை அப்படியேவும் சாப்பிடலாம். இதை காரணமாக உங்களுக்கு இந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக வேகமாக உருவாகும். ஃபாஸ்ட்டாக உங்களுடைய ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதா இது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய ரத்த பற்றாக்குறையை சரி செஞ்சு அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்திடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உங்களுடைய இம்யூன் பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த உலர் திராட்சையை எடுத்துக்கலாம். இந்த உலர் திராட்சையை அப்படியேவும் சாப்பிடலாம். ஊற வைத்த உலர் திராட்சையை நீங்கள் அந்த தண்ணீரோட சேர்த்தும் சாப்பிடலாம். இந்த ஊற வைத்த உலர் திராட்சையோட தண்ணீர் நீங்கள் குடிக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இன்றைய காலத்தில் வைரஸ் தொற்றால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஆகியால உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஊற வைத்த உலர் திராட்சையோடைய நீர் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வைரஸ் தொற்றுகளிலிருந்து உங்களை பாதுகாக்குது. இதன் காரணமாக நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைக்கப்படும். ஸோ அப்பப்போ நமக்கு சீசன் அட்டாக் ஆகக்கூடிய எந்த விதமான நோய்களும் நம்ம தாக்காத அளவுக்கு நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நாம் இந்த உலர் திராட்சையை சாப்பிடலாம். இல்லைனா இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு அதோட தண்ணியும் குடிக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்கிறதுக்கு நீங்கள் உலர் திராட்சையை எடுத்துக்கலாம். உடலில் நச்சு பொருட்கள் அதிகமாக நமக்கு குவிஞ்சிச்சு அப்படின்னா பல நோய்களுடைய ஆபத்து நமக்கு அதிகரிக்கும். தொடர்ந்து இந்த உலர் திராட்சையினுடைய தண்ணீர் குடிப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அப்பப்போ உங்களுக்கு வெளியேறிடும். மேலும் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் உலர் திராட்சை நீர் உங்களுக்கு உதவுகிறது. இப்போது ஒரு நாளில் எத்தனை உலர் திராட்சைகளை சாப்பிட வேண்டும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக பலருக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் அதிக உலர் திராட்சைகளை சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு பல பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் இந்த உலர் திராட்சைகளை அதிகமாக உட்கொண்டா அது உங்களுக்கு முழுக்க தீங்கு தான் விளைவிக்கும். ஒரு நாளில் நீங்கள் ஊற வைத்த 8 முதல் 10 திராட்சைகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டும் அப்படின்னு சுகாதார நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அதிக உலர் திராட்சைகளையோ அந்த உலர் திராட்சைகளை ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட உங்களுடைய உடலில் மோசமான விளைவுகளை அது ஏற்படுத்தும் அப்படின்றத மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஊற வைத்த உலர் திராட்சையை போதுமான அளவில் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.